ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படத்தை பற்றி ஒரு மாசான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம். காரணம், இது ரஜினிகாந்துடைய திரைத்துறையில் 50வது வருடங்க. அதனாலேயே கூலி படம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படமாக தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்குங்க. மித்த ரஜினி படங்களை போல ரிலீஸ் ஆகாம இது ஒரு புது ரஜினி படமாகவே ரிலீஸ் ஆக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 நாடுகளுக்கும் மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகாத நாடுகள்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் ஓவர்சீஸ் வியாபாரத்துல மிகப்பெரிய சாதனையையும் படைச்சிருக்கு. அதாவது ஓவர்சீஸ் வியாபாரத்துல மட்டும் 90 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி இருப்பதா சொல்லப்படுதுங்க. இதை படக்குழுவே அறிவிச்சிருக்காங்க. ஓவர்சீஸ்ல மட்டுமே 90 கோடி அப்படின்னா அது மட்டும் இல்ல, 100 நாடுகளுக்கும் மேல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதனால இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இருக்குமா அப்படின்ட்டு ரசிகர்கள் மிக மிக பெரிய எதிர்பார்ப்புல காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வர காரணம் நம்ம இயக்குனரையும் சொல்லியே ஆகணும். லோகேஷ் கனகராஜ் அவர் இயக்குன எல்லா படங்களுமே தாறுமாறான வெற்றினே சொல்லலாம். கடைசியா ரிலீஸ் ஆன லியோ படத்தை தவிர அந்த படத்துல என்னதான் சொதப்பி இருந்தாலும் அந்த சொதப்பலையும் கூலி படத்துல சரி கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் கூலி படத்தை தொடங்கினாங்க. இந்த படம் எல்லா நாட்டிலையுமே ஓடணும் அப்படின்றதுக்காகவே பல மொழிகளுடைய முன்னணி நடிகர்களையும் இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அமீர் கான், நாகார்ஜுனா, சத்யராஜ், அப்புறம் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரு ஏகப்பட்ட நடிகர்களை இந்த படத்துல இன்க்ளூட் பண்ணி கன்னட நடிகர் உபேந்திராவும் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பேன் இந்திய படமா, ஒரு வசூல் சாதனை படமா அமையும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா 50 நாடுகள்ல ரிலீஸ் ஆச்சு. தேவரா அப்படின்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா 90 நாடுகள்ல ரிலீஸ் ஆச்சு. இப்ப நம்ம ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படம் 100 நாடுகளுக்கும் மேல ரிலீஸ் ஆகிறதால எதிர்பார்ப்பு இன்னுமே எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்குங்க. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க நம்ம கமெண்ட் பாவுல பதிவா போடுங்க.